வெல்கம் உங்க எல்லாரையும் விபிஎஸ்க்கு வரவேற்கிறேன். ஓகே, நம்ம விபிஎஸ் நம்ம பாஸ்டர் ரெவரண்ட் பால் தினகரன் ஐயா வந்து பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரே பண்ணலாமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன். இந்த விடுமுறை வேதா பள்ளிக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த மே மாதத்தில் நம்முடைய திருச்சபைகளில் விடுமுறை வேதா பள்ளி நடப்பதுண்டு. இந்த நாட்களில் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய அருமையான திருச்சபையினுடைய ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்கள் அவருடைய பொறுப்பாளர்கள் இந்த விடுமுறை வேதா பள்ளியை காணொலி காட்சி மூலமாக மிக நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ரொம்ப அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குட்டி பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல கதைகள், நல்ல பாடல்கள், நல்ல நடனங்கள் எல்லாம் உண்டு. இதில் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக இதில் பதிவு செய்தால் உங்கள் பதிவுகளை நீங்கள் செய்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த ஓய்வு நாளிலிருந்து தொடர்ச்சியாக நடக்க இருக்கிறது. மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், அது மிகுந்த நன்றாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள நல்ல ஆண்டவரே, உங்களை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷமும் 2020ஆம் ஆண்டில் நடக்கிற விடுமுறை வேதா பள்ளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் யார் என்பதை குறித்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம். பிள்ளைகள்லாம் கேட்டு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி வச்சிருக்கிறோம். இந்த காரியங்களை பொறுப்போடு செய்கிற எங்களுடைய ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர்களை, அந்த பொறுப்பாளர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆச்சிருக்கிறோம். மிக சிறப்பாக நடக்க கடவுள் உதவி செய்யும். உங்களுடைய நாமத்தை பயன்படுத்தும். இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களை ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன். விபிஎஸ்ல கலந்து கொள்ளுங்கள். ஆடு நாமத்தை பயன்படுத்தும். ஓகே, நம்ம இப்போ பிரேயரோட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம விபிஎஸோட சாங் என்னன்னு தெரியுங்களா? தீம் சாங். நம்ம கேட்கலாமா? வாங்க விபிஎஸோட தீம் சாங் கத்துக்கலாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஓகேவா? வாங்க. ஹாய் குட்டி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பத்திரமா இருக்கீங்களா? ஓகே, உங்களை ஆன்லைன் விபிஎஸ்ல பார்க்கறதுக்கு அண்ணாக்கு ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இப்போ ஆக்ஷன் சாங் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கீங்க போல. ஓகே, ரெடியா தானே இருக்கீங்க? நம்ம ஆக்ஷன் சாங் பண்ண போலாமா? ஓகே, வாங்க போலாம். என்ன பாட்டு பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சதா என்ன பண்ணோம்? ஓ எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ எஸ். ஓகே, பாட்டு பிடிச்சிருந்தா நம்ம இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா? ஓ எஸ்ன்னு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பாட்டு பிடிச்சிருந்துதா? ஓகே, ஆக்ஷன் நீங்கள் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, சேர்ந்து நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த பாட்டு என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியுமா?
என்ன சொல்லுதுன்னா, ஏசு போல சூப்பர் படி யாரும் இல்லையே, ஏசப்பா போல நல்ல ஃப்ரெண்டு யாரும் இல்லை. சரிங்களா குட்டீஸ்? இந்த உலகத்துல எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க. சரிங்களா? சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், அவங்கெல்லாம் ரியல் ஹீரோ தான், ரியல் ஹீரோ கிடையாது. உலகத்திலேயே ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா மட்டும்தான். நீ ஏசப்பாவை ஃபாலோ பண்ணனா அவரை போல நீயும் எப்படி ஆயிடுவ? சூப்பர் ஹீரோவா மாறிடுவ. அது மட்டும் சொல்லலை தம்பி அந்த பாட்டில், தனிமை என்பது எனக்கு இல்லை, ஏசப்பா என் கூட இருக்காருன்னு. இனி கூட நீ தனியா இருக்குன்னு ஃபீல் பண்றியா? நீ கவலைப்படாத, ஏசப்பா உன் கூட இருக்காரு. சரியா? நீ அவரோட ஜாலியா இரு, அவரோட நல்லா ப்ரேயர் பண்ணு, பைபிள் ரீட் பண்ணு, ஏசப்பா உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. திருப்பியும் பாட்டு பார்க்கலாமா? ஆக்ஷன் பண்ண ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். சூப்பர் படி யாரும் இல்லை, தோஸ்து அவரை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லை, தோஸ்து அவரை போல யாரும் இல்லை. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். சூப்பர் படி யாரும் இல்லை, தோஸ்து அவரை போல யாரும் இல்லை. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னைத்தான் மறக்கவில்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னைத்தான் மறக்கவில்லையே. मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து, मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து. ஹாய் குட்டீஸ், ஆக்ஷன் பண்ணீங்களா? ஆனால் பண்ண மாதிரி சரியா தெரியலையே. சரி, ஓகே. இப்போ நல்லா சூப்பராக எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜாலியாக நல்லா ஹெவியாக பண்ணலாமா? சூப்பராக பண்ணலாமா? வாங்க வாங்க பண்ணலாம். இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லை, தோஸ்து அவரை போல யாரும் இல்லை. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லை, தோஸ்து அவரை போல யாரும் இல்லை. அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டிலும் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டிலும் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லை, தோஸ்து அவரை போல யாரும் இல்லை. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னைத்தான் மறக்கவில்லையே. தனிமை என்பது எனக்கு இல்லையே, இயேசு என்னைத்தான் மறக்கவில்லையே. मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து, मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து. ஹாய் குட்டீஸ், சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க, நல்லா சூப்பராக பண்ணுறீங்களே. ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆக்ஷன் பிடிச்சிருக்கும், நீங்கள் நல்லா பண்ணீங்க நான் பிலீவ் பண்ணுறேன். ஓகே, நாளைக்கு இன்னொரு பாடலோட இன்னொரு ஆக்ஷனோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஏசப்பா மாதிரி சூப்பர் ஹீரோ யாருமே இல்ல அப்படின்னு ஒரு சூப்பர் பாட்டு பாத்தீங்களா? ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்ததா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகே, இப்போ நம்மளோட நம்ம தீம் என்ன உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி ஆண்டி சொல்ல போறாங்க. வரீங்களா? கேட்கலாம்.
ஆண்டி இன்னைக்கு உங்களுக்காக ஒரு கெஸ்ட்டை கூட்டு வந்திருக்கேன். அவர் யாரு, அவர் என்ன சொல்ல போறாருன்னு பார்க்கலாமா? வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச சூப்பர் ஹீரோ, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஸ்பைடர் மேன், பேட்மேன், அயன் மேன், மோட்டு பட்டுலு, அப்புறம் என்னை பத்தி தான் பேச போறேன். என்ன பாக்குறீங்க? அதுக்கு என்னாச்சு? மத்த சூப்பர் ஹீரோஸ் பத்தி பேசுறாரு. இன்னைக்கு பைபிளை பத்தி தானே சொல்ல போறேன்னு சொன்னாங்க. இவர் என்ன சூப்பர் ஹீரோ பத்தி பேசிக்கிட்டு இருக்காருன்னு யோசிக்கலாம். எங்க எல்லாரை விட ஒரு சூப்பர் 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 ஹீரோ. அவரு எப்பவுமே சூப்பர் ஹீரோ. அவரு வானம், பூமி, நட்சத்திரம், நீலா, சூரியன்னு எல்லாத்தையும் படைத்தவர். நான் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அவர் கூட அவர் பேச்சு கேட்கும். ஸ்பைடர் மேனுக்கு பறக்கணும்னா பலம் வேணும். ஆனால் இவர் நினைத்தால் எங்க வேணாலும் போக முடியும். நம்ம கூட கூட்டிக்கிட்டு போக முடியும். வீட்டுக்கு கூட சுவரை உடைக்க சமசா வேணும். நம்ம ஹீரோ நம்ம கூட இருந்தால் நம்ம நடந்தாலே சுவரு இருந்தது. யாரும் செய்ய முடியாத சர்ப்ரைஸ் எல்லாம் நம்ம ஹீரோவில தான் செய்ய முடியும். நம்ம டிவில பார்க்கிற ஹீரோஸ் யாராலும் இறந்தவர்களை உயிரோட எழுப்ப முடியாது, மற்றவர்களுக்காக இறக்கவும் முடியாது. ஆனால் நம்ம ஹீரோவால் எல்லாம் செய்ய முடியும். கழுதைய மனிதனோடு பேச வைக்கவும் முடியும். வனாந்தரத்தில் உணவளிக்கவும் முடியும். இப்ப சொல்லுங்க, யார் அந்த சூப்பர் ஹீரோ? ஆமா, நம்ம இயேசு கிறிஸ்து தான் அந்த சூப்பர் ஹீரோ. அதுக்கு சொன்னது கேட்டீங்களா? ஜீசஸ் தான் நம்ம சூப்பர் ஹீரோ. நம்ம சூப்பர் ஹீரோ. அதாவது இன்னைக்கு தீம் என்ன? ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ. ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ சொல்லியாச்சு. சூப்பர் ஹீரோ பஞ்ச் பார்த்தா எப்படி இருக்கும்? வாங்க சூப்பர் ஹீரோ பஞ்ச் பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் ஹீரோ பஞ்ச் பார்க்கறோம். ரெடியா? பஞ்சா அப்படினா சரி, அப்ப நமக்கு தெரியாத பஞ்ச்னா பஞ்சு சொன்னீங்கலக்கா. பஞ்ச்னா பக்கத்துல இருக்கவங்க பஞ்ச் பண்ண சொல்லல, சூப்பர் ஹீரோ பஞ்ச். இதுல என்னக்கா சூப்பர் ஹீரோ இல்ல, பஞ்ச்? நான் சொல்லி தரேன். பசங்களா, நீங்களும் இந்த மாதிரி வயலண்ட் ஆக கூடாது. ஓகே, நீங்களும் சூப்பர் ஹீரோ பஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாரும் சொல்லுங்க. ஜீசஸ் is my super hero. Super hero. Jesus is my super hero. Super hero. ஓகேவா? இதுதான் Jesus is my super hero. இதுதான் சூப்பர் ஹீரோ பஞ்சா? நான் கூட அந்த பஞ்சு நினைச்சிட்டேன்க்கா. பசங்களா, நீங்களும் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பஞ்ச் பண்ண கூடாது. கடைசியா ஒரே வாட்டி சொல்லுவோமா? ஓகே, ரெடி? Jesus is my super hero. Super hero. எப்படி இருந்தது சூப்பர் ஹீரோ பஞ்ச்? நல்லா இருந்ததா? ஓகே, இப்போ நாம வந்து ஒரு ஸ்கிட் பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஸ்கிட்னா ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாரும் நல்லா கவனமா பார்க்கணும். ஸ்கிட்ல யார் வரா, என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் கவனமா பார்க்கணும். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சது சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், கேட்மேன், இவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எவ்வளவு சூப்பரா பண்றாங்களே. அப்படியே சுத்துறாங்க, வானத்துல இருந்து குதிக்கிறாங்க, ஒயர் மேல நடக்கிறாங்க, அப்படியே இங்கே போறாங்க அங்க போறாங்க, எவ்வளவு சூப்பரா செய்யறாங்களே. எனக்கு அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். அவங்கதான் என்னுடைய ஹீரோ. அவங்களதான் நான் என்ன பண்றேன், ஃபாலோ பண்றது. தெரியுமா? எனக்கு ரொம்ப அவங்களதான் பிடிக்கும். ஐயோ, எவ்வளவு பெரிய பள்ளம். இதை கவனிக்காம வந்து கீழே விழுந்துட்டேனே. ஐயோ, வெளியில யாரா இருக்கீங்களா? அச்சோ, அப்பா வலிக்குதே, தாழ முடியலையே. அப்பா, ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹெல்ப் பண்ணுங்க. இது யாரு இதை சுத்தி சுத்தி வருது? ஓ, சூப்பர்மேனா? ஐயோ, சூப்பர்மேன் டிவில தான் பார்த்துருக்கோம். ஆனா இங்க நேர்ல வந்திருக்காங்களே. ஹலோ சூப்பர்மேன், சூப்பர்மேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சூப்பர்மேன்.
கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். ஏன் தூக்கி விடணும்? இங்க பழத்துல விழுந்துட்டோம், பாத தெரியலையா? ஐயோ பல்லம். ஆமா, கொஞ்சம் தூக்கி விடுங்க. சாரி, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன் முடியாது? எப்படி உங்களுக்கு பழத்துல இருந்து தூக்கி விட நீங்க முடியும்? ஒயர் மேல நடக்கிறீங்களே, அதெல்லாம் வெறும் ஆக்டிங். ஆக்டிங் தான். ரியலா ஒண்ணு பண்ண முடியாதா? சான்ஸே இல்ல. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சாரி, ஐயோ ஹெல்ப் பண்ணுங்க, பழத்துல தாழ முடியல. ஐயோ அப்பா, அச்சோ முடியலையே. ஓ யாரா இருக்கீங்களா? ஐயோ இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் இவங்களாம் வந்தாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியல. என்ன பண்றது தெரியலையே. சரி, நம்ம என்ன பண்ண போறோம்? ஏசப்பா நோக்கி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, இந்த பள்ளத்துக்கு என்ன தூக்கி விடுங்க ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லை ஏசப்பா, இங்க யாருமே இல்லை ஏசப்பா, ஏசப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அப்பா மேல வந்துட்டேன். பா ஏசப்பா நோக்கி ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா என்ன காப்பாத்திட்டாரு. அப்பா இந்த உலகத்துல எத்தனையோ ஹீரோ இருக்காங்க, ஆனா ரியல் ஹீரோ ஏசப்பா மட்டும் தான். அவர் தான் சூப்பர் ஹீரோ. இனிமே நான் அவரை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸ்ட்ரீட்ல நிறைய சூப்பர் ஹீரோஸ் வந்தாங்கல்ல, ஆனா ரியலா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சூப்பர் ஹீரோ யாரு? ஏசப்பா. ஓகே, இந்த சூப்பர் ஹீரோவோட ஸ்டோரி கேட்க உங்களுக்கு ஆசையா? அவர் என்ன பண்ணாரு, எப்படி இருந்தது அவரோட லைஃப்? நீங்க நிறைய சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ் தான் டிவில பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஏசப்பாவோட லைஃப் எப்படி இருந்தது தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? வாங்க. ஹாய் பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம சூப்பர் ஹீரோ பத்தி பார்க்கலாம். ஓகே, நம்மளோட சூப்பர் ஹீரோ, நம்ம ஒன்லி ஒன் சூப்பர் ஹீரோ, அவரை பத்தி பார்க்க போறோம். அவரோட லைஃப் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அவர் லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, உங்க எல்லாருக்கும் தெரியுதா இவர் எங்க? நம்ம சூப்பர் ஹீரோ வந்து ஒரு மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாங்க. ரொம்ப ஏழ்மையா இந்த உலகத்தோட ராஜா வாழ்ந்ததுக்கு அப்புறமும் இந்த உலகத்தையும் அவர் தான் படைச்சதுக்கு அப்புறமும் நமக்காக இந்த பூமிக்கு வரும்போது அவர் வந்து ஒரு ஏழ்மையா ஒரு மாட்டு தொழுவத்துல தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க மினிஸ்ட்ரிக்கு வர வரைக்கும் அவரோட அவரோட மினிஸ்ட்ரி அவரை பத்தி நமக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு சொல்றதுக்கு அவர் அழைப்பு வர வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மினிஸ்ட்ரிக்கான அழைப்பு வரும்போது அவர் வந்து என்ன பண்ணாங்க, பேப்டிசம் எடுத்தாங்க. ஓகேவா, பேப்டிசம்னா என்னது? ஞானஸ்தானம். அவங்க வந்து தன்னை வந்து தன்னோட ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்க. ஏசப்பா நான் வந்து இந்த மாதிரி என்னை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன்றத அவங்க வந்து அர்ப்பணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்க யோவான்ற ஒருத்தர்கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்போது வந்து வானத்துலேருந்து புறா வந்து என்ன பண்ணுச்சு, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இவர் என்னோட நேசகுமாரன், நான் இவர் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் ஏசப்பாவை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏசப்பா வந்து அவர் ப்ரிப்ரேஷன் பண்ணாங்க. எல்லா சூப்பர் ஹீரோஸும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவங்க பாடியை ஃபிட்டாக வச்சு அது மாதிரி தானே உலகத்தை சேவ் பண்ண முடியும். இப்போ ஏசப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி உலகத்தை சேவ் பண்ண முடியும்னா, அவர் வந்து 40 நாள் உபவாசம் இருந்தாங்க. உபவாசம் இருந்து தன்னையே அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி நான் மக்களை போய் ரீச் பண்ண போகிறேன், எப்படி நான் மக்களுக்கு சுகம் கொடுக்க போகிறேன், எப்படி நான் எல்லா காரியத்தையும் செய்ய போகிறேன்றத அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு வெளியே வந்தோடனே அங்கே ஈவில் சாத்தான் என்ன பண்ணிட்டா, அவரை வந்து சோதிக்க வந்தான். அவரை ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா, உலக பிரகாரமா ஒரு ஆசையை காமிச்சா, என்னது, நீங்க வந்து தேவனுடைய குமாரன் இல்லைன்னா அப்பத்தான் கல்லா மாற்றி சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் வந்து முடியாது, உன் பேச நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது திருப்பி என்ன பண்ணிட்டான், பெரிய மேஜிக் பண்ண சொன்னான். ஏசப்பாவை அவரோட பெரிய சர்ச்ல வந்து கீழே விழுங்க, அப்போ தேவதூதன் வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ சூப்பர் இந்த ஏசப்பா என்ன பண்ணாங்க, நான் அப்படி மேஜிக்லாம் அவனுக்கு பண்ணி காட்ட மாட்டேன், நீ என் பின்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது தேர்ட் டைம் அவன் என்ன பண்ணா, இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் ஏசப்பாவுக்கு காமிச்சு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவரே ஏமாத்த பாக்குறான். அப்ப ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்பளப்பு சாத்தானேன்னு சொன்னாங்க. நம்மளும் அப்படிதான் நம்ம லைஃப்ல ஏதாவது ரொம்ப நமக்கு டெம்டேஷன் வரும்போது ஏசப்பா விட்டு பிரிகிறோம் அப்படின்னு ஒரு காரியம் வரும்போது என்ன பண்ணுவோம், சாத்தானை வந்து அப்பளப்பு சாத்தானே சொல்லிட்டு அனுப்பி விட்டுணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அவர் லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவர் வந்து மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் ஊர்ல இருக்க எல்லா மக்கள்கிட்டயும் போய் தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அவர் வந்து நிறைய அற்புதங்கள் பண்ணாங்க. அதுல ஒரு அற்புதம் என்னன்னா, 5 அப்போ 2 மீன் வச்சு
5,000 பீப்புள்ஸ்பா. 5,000 பீப்புள்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் இப்போ என்ன பண்ணாங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. வெறும் 5 பிரெட்டும் 2 ஃபிஷ்ஷும் வச்சு 5,000 பீப்புள்ஸ்க்கு வந்து 5,000க்கு மேலே இருக்க பீப்புள்ஸ்க்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய மிராக்கிள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா பண்ணாங்க. அதனால ஏசப்பா பின்னாடி எப்போவும் ஒரு கூட்டம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா பின்னாடி அவர் தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்னாச்சு, அவர் வந்து ஃபுட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணாரா? இல்லை, அவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? அவர் வந்து பிளைண்டாக இருக்கவங்களுக்கு, கண்ணு தெரியாமல் இருக்கவங்க, காது கேட்க முடியாமல் இருக்கவங்க, வாய் பேச முடியாமல் இருக்கவங்க, அப்புறம் வந்து கால் நடக்க முடியாது, கை சரியா இல்லை, உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுகத்தை கொடுக்கறது யாரு? ஏசப்பா வந்து தேடி போய் சுகத்தை கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு தேடி போய் சுகத்தை கொடுத்தாங்க தெரியுமா? அவர் வந்து அவ்வளோ தூரம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாரையும் ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணாங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் இறந்து போனவங்களையும் ஏசப்பா வந்து உயிரோடு எழுப்பினாங்க. அதில் ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, லாசரஸ்ன்னு ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இறந்து போய் 4 நாள் ஆனதுக்கப்புறமும் ஏசப்பா வந்து வெளியில் போய் இருந்து லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, அற்புதம் செஞ்சாங்க. இவர் மட்டுமா உயிரோடு எழுப்பினாங்க? இல்லை, நிறைய பேரையும் ஏசப்பா வந்து உயிரோடு எழுப்பினாங்க. அவர் வந்து மருத்துவங்களை உயிரோடு எழுப்பினாங்க, வியாதிக்கு சுகத்தை கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செஞ்ச ஏசப்பா கடலையும் காத்தையும் என்ன பண்ணாங்க, அதட்டினாங்க. அவர் வந்து ஒரு பெரிய புயல் அடிச்சுட்டு இருக்கும்போது ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, கடலையும் காற்றையும் பார்த்து இறையாதே, அமைதியாக சத்தம் போடாது, அமைதியாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த நேச்சர் என்ன பண்ணிடுச்சு, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்புறம் ஏசப்பா தானே எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோ. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவர் வந்து என்ன பண்ணாங்க, அவர் லைஃப்ல அடுத்ததான் என்ன நடந்துச்சு, ஓகே, அவர் வந்து தன்னை வந்து ஒரு சமாதான பிரபுவா என்ன பண்ணாங்க, எருசலேம்ன்ற ஊருக்கு காட்டினாங்க. எப்படி? ஒரு கழுதை மேலே ஏறி அவர் வந்து அந்த எருசலேம் ஊர் ஃபுல்லா சுத்தி என்ன பண்ணாங்க, எருசலேம்ல இருக்க மக்கள் எல்லாரும் இவர் தான் சமாதானத்தின் ராஜா, இவங்க தான் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் உண்மையான கடவுள் சொல்லி அந்த எருசலேம்ல இருக்க மக்கள் எல்லாரும் அறிந்துக்கிற மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகேவா? எல்லாரும் சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்க வரைக்கும் உன்னத தேவனுக்கு ஓசனா ஓசனான்னு சொல்லி ஏசப்பா பின்னாடி பாடிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் ஏசப்போட லைஃப்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவரை பார்த்து பொறாமப்பட்ட மிச்சம் ஈவில் ஆக்டர்லாம் வில்லன்ஸ் இருப்பாங்கல்ல, சூப்பர் ஹீரோ இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வில்லன்ஸ் இருப்பாங்கல்ல. அதே மாதிரி ஏசப்பாவுக்கு இருந்த வில்லன்ஸ் யாருன்னா அந்த ஊர் ராஜா. ஓகே, அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ இவன் வந்து என்ன பண்ணிடுவாங்க, ராஜாவாயிருவாங்க, என்னை வந்து தள்ளி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எல்லா மக்களும் என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஜட்ஜ் முன்னாடி போய் நிறுத்திட்டாங்க. ஓகேவா? கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டாங்க. கோர்ட் என்ன பண்ணிட்டு ஏசப்பா மேல பொறாமையினால கோர்ட் என்ன பண்ணிட்டு ஏசப்பா வந்து கொலை பண்றதுக்காக ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சும்மாவை கொலை பண்ணாங்க இல்ல, எதாவது பண்ணாங்க தெரியுமா, அவரை வாரினால அடிச்சு அவருக்கு வந்து முற்குறியிடம் சூட்டி, ஏன்னா அவங்க மக்கள் என்ன பண்ணாங்க, அவரை சமாதானத்தின் ராஜா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனால அவங்க என்ன பண்ணாங்க, அவருக்கு வந்து முற்குறியிடம்லாம் சூட்டி அவர் வந்து துப்பி அவரை அடிச்சு அவரை குடும்பப்படுத்தி என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறையிறதுக்காக ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப வந்து ஏசப்பா யாருக்காக தெரியுமா சிலுவையில் அறையப்பட்டாங்க? உனக்காகவும் எனக்காகவும் தான். நம்ம பண்ண போற பாவத்துக்காக, நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க பண்ண பாவத்துக்காக, இனிமேலும் நம்ம பண்ண போற பாவத்துக்காக, பூமியோட கடைசி வரைக்கும் இருக்க எல்லா பாவத்துக்காக ஏசப்பா என்ன பண்ணாங்க, தன்னே வந்து ஜீவ பலியார பண்ணாங்க, சிலுவையில ஒப்பு கொடுத்தாங்க. இவர் தானே ரியல் சூப்பர் ஹீரோ. உனக்காக ஒருத்தவங்க மறிக்கிறாங்கன்னா அவங்க தான் ரியல் சூப்பர் ஹீரோ. கரெக்டா? ஓகே, அந்த சூப்பர் ஹீரோவா ஏசப்பா இருந்தாங்க. அவர் மறைச்சாங்க, அதோட அவரோட சாப்டர் முடிஞ்சிருச்சா? இல்ல, என்ன தெரியுமா ஆச்சு, அவர் தான் யாரு, ரியல் சூப்பர் ஹீரோ ஆச்சு. அதனால என்ன பண்ணாங்க, அவரை வந்து அடக்கம் பண்ணாங்க. ஆனா 3வது நாள் நம்ம ரியல் சூப்பர் ஹீரோ அவரோட பிரேத குழியில இருந்து, நம்ம அடக்கமான கிரேவ்யார்ட் இருக்கோம்ல, அதுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா? வெளியில வந்து உயிரோட, என்ன அவர் யாரு, அவர் தான் ரியல் சூப்பர் ஹீரோல, அவர் வந்து உயிரோட வெளியே வந்துட்டாங்க. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சு, ஆச்சரியமா போச்சு. அவருக்கு பின்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சீஷர்கள், அவங்க எல்லாரும் அவரை தேடி வந்து அவரை பார்த்து என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓகேவா? ஸோ ஏசப்பா என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் 40 days அவங்க
அவங்க கூட என்ன பண்ணாங்க, அவங்க கூட அவங்க மத்தியில என்ன பண்ணாங்க, அவங்க கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அவர் யாரு, அவர் எங்க உள்ளவர், அவரோட சொந்த ஊர் எது, ஹெவன்ல. ஸோ அதனால என்ன பண்றாங்க, ஏசப்பா வந்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, அந்த மலைக்கு மேல ஏறி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹெவனுக்கு போயிட்டாங்க. அவங்க சீஷர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, நான் வந்து ஹெவனுக்கு போறேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட வேலை என்ன, நீங்க வந்து என்னை பற்றி நான் இந்த பூமியில இருக்கும்போது என்னெல்லாம் அற்புதம் பண்ணேன், நான் எப்படிலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் போய் சொல்லி எல்லாரையும் மனம் திரும்ப வைங்க. அவங்க பாவத்துல இருந்து, அவங்க வியாதியில இருந்து எல்லாத்தையும் விடுதலையே நீங்க அவங்களுக்கு கொடுங்க. நீங்க மட்டும் செய்யக்கூடாது, நீங்க வந்து போய் எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்களை மாதிரி சீஷர்கள் ஆக்குங்க, என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொன்னாங்க. ஓகேவா? ஏசப்பா சொல்லிட்டு ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, ஹெவனுக்கு போயிட்டாங்க. ஹெவனுக்கு போகும்போது ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டு போனாங்க, நான் எப்படி ஹெவனுக்கு போறேனோ அதே மாதிரி என்ன பண்ணுவேன், நான் ஒரு நாள் திரும்பி வருவேன். எப்படி தெரியுமா திரும்பி வருவேன்னு சொன்னாங்க, ராஜாவா. இப்ப இதுக்கு எப்படி வந்தாங்க, ஏழ்மையா வந்தாங்கல்ல, ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோவா வந்தாங்க. ஒரு நாள் ஏசப்பா எப்படி வர போறாங்க தெரியுமா, இத மாதிரி ராஜாதி ராஜாவா, நியாயாதிபதியா நம்ம எல்லாரையும் அவர் கூட ஹெவனுக்கு கூட்டிட்டு போங்க, நம்மளை தகுதி உள்ளவரா மாத்துறதுக்காக ஏசப்பா என்ன பண்ண போறாங்க, ஒரு நாள் வானத்துல இருந்து திருப்பியும் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, வானத்துல இருந்து திருப்பியும் கீழே இறங்கி என்ன பண்ணுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. நீயும் நானும் ஏசப்பா வந்து அவர் கூட போறேன், நம்ம ரியல் சூப்பர் ஹீரோ கூட அவரோட வீட்டுக்கு போக நீங்களாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ரெடியா இருக்கணும். என்ன பண்ணும், நம்ம பண்ற தப்பெல்லாம் ஏசப்பா கிட்ட அறிக்கை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம சூப்பர் ஹீரோக்கு பின்னாடி என்ன பண்ணணும், சூப்பர் ஹீரோ மாதிரி ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அவங்கள மாதிரி நன்மை செய்யறவங்கள என்ன பண்ணணும், ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு வாழணும். ஓகே பிள்ளைங்களா, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய். ஏசப்பாவோட லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒரு சின்ன பிரேக். இங்க ஓடிடாதீங்க. என்ன பண்ண போறீங்க தெரியுமா, எல்லாரும் எழுந்து நினைக்கோங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் கிளாப் சொல்லி தர போறோம். அந்த கிளாப்பை எங்களோட சேர்ந்து பண்ண போறீங்க. ஓகேவா? ரெடியா? நீங்க எல்லாரும் எழுந்து நின்றுங்க. ஓகே, இப்போ நாம ஒரு கிளாப் பண்ண போறோம். கிளாப் பண்ண போறோமா? எஸ் கிளாப் பண்ணலாமா? ஓகேக்கா. இது பேரு சூப்பர் ஹீரோ கிளாப். வாவ், சூப்பர் ஹீரோ கிளாப். எஸ் சூப்பர் ஹீரோ கிளாப். ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ஃபர்ஸ்ட் எழுந்து நின்னுக்கோங்க. நின்னுட்டு ஓகே ரெடி? ரெடி. 1 2 1 2 ஹா ஹா 1 2 1 2 ஹா ஹா 1 2 1 2 ஹா ஹா. ஓகேவா குட்டீஸ்? கிளாப் முடிஞ்சுச்சா? ஓகே, ஒரு டைம் பண்ணலாம்க்கா. ஓகே, எல்லாம் சேர்ந்து செய்வோம் இப்போ. ஓகேவா? ஓகேவா? 1 2 ஹா 1 2 ஹா 1 2 ஹா. ஓகே, இன்னொரு வாட்டி. குட்டீஸ் எல்லாரும் நல்லா சத்தமா நீங்க வீட்ல சத்தமா சொல்றது எங்களுக்கு இங்க வரைக்கும் கேட்கணும். ஓகேவா? குட்டீஸ் யாரும் பக்கத்துல அடிச்சுக்காதீங்க. ஓகேவா? ஆமா, இந்த கையில பக்கத்துல யார் மேல டச் பண்ணாம எல்லாம் தள்ளி நின்னு எல்லாரும் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ரெடி? ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 ஹா 1 2 ஹா 1 2 ஹா. கிளாப் எல்லாருக்கும் பிடிச்சதுடா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா, வசனம் படிக்கணும்ல. எல்லாரும் வசனம் பேச சொல்ல போறோம். ஓகேவா? எல்லாரும் கண்டிப்பா வசனம் படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஓகேவா? சரி, வசனம் யார் சொல்லி கொடுப்பாங்க? உங்களுக்கு யார் வசனம் சொல்லி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? வசனம் சொல்லி கொடுக்கறதுக்காக 2 பேர் வராங்க. யார் வராங்க, எப்படி சொல்லி கொடுக்க போறாங்க, எல்லாத்தையும் கத்துக்கலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. ஹே டொனால்ட், பாத்தியா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சூப்பர் ஹீரோ மாதிரியே இருக்காங்க. ஆமா ஸ்வீட்டி. சரி, நாம எதுக்கு இங்க வந்திருக்கோம்? ஓ டொனால்ட், உனக்கு தெரியாதா? நம்ம தான் இவங்கள
சொல்றீங்களா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்றார். லூக்கா 19:10. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டீங்களா? டொனால்ட், மனப்பாடமா சொல்லுவியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு டாஸ்க் கொடுக்கிறேன். ஓகே, நீங்க இன்னைக்கு படிச்ச வசனத்தை மனப்பாடம் பண்ணி எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க. நானும் டொனால்டும் என்னோட மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை பார்ப்போம். ஓகேவா? ஏ டொனால்ட், ஓகே சொல்றாங்களா? டொனால்ட், என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் ரொம்ப குட். அனுப்பிடுவாங்க. ஓகே டொனால்ட், நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பாவோட ஸ்டோரி பத்தி பார்த்தோம்ல. ஏசப்பா நம்ம கடைசியா என்ன சொல்லிட்டு போனாங்க? நீங்க எல்லாருக்கும் போய் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏசப்பாவை பத்தி போய் சொன்னவங்களை பத்தி உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் ஏசப்பாவை பத்தி சொன்னாங்க? யார் மூலமா ஏசப்பாவோட சுவிசேஷம் நமக்கு வந்துச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நல்ல கதை கேட்டிருப்பீங்க, பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல? சூப்பரா என்ஜாய் பண்றீங்கல்ல? இன்னைக்கு நம்ம ஒரு மிஷனரி ஸ்டோரிஸை பற்றி நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். சரியா? மிஷனரினா யாரு? தன்னுடைய சொந்த தேசத்தையும் தன்னுடைய சொந்த ஜனங்களையும் விட்டுட்டு ஏசப்பாவை பற்றி தெரியாத ஜனங்களுக்கு ஏசப்பாவை சொல்ல வரவங்க தான் யாரு? மிஷனரிஸ். அப்படி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மிஷனரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். அப்படி நம்முடைய தமிழ்நாட்டில் ஏசப்பா பற்றி சொல்ல வந்தவர் தான் யாரு? சீகன் பால்க். யாரு? சீகன் பால்க். இவர் 1682 வருஷம் ஜெர்மனி தேசத்துல ஜூன் மாசம் 10ஆம் தேதி பிறந்தாரு. 1682 வருஷம் ஜூன் மாசம் 10ஆம் தேதி பிறந்தாரு. எங்க பிறந்தாரு? ஜெர்மனி தேசத்துல சீகன் பால்க் பிறந்தார். ஓகே, இவங்க அம்மா பேர் வந்து கேத்ரின். அம்மா பேர் என்னது? கேத்ரின். இவங்க பிள்ளைகள் சிறு வயதா இருக்கும் போது இவங்க அம்மா வியாதி படுக்கையில படுத்துட்டாங்க. அவங்க மரண தருவாயில இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு, நான் உங்களுக்கு இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த பிள்ளைகள் அம்மா கிட்ட கேட்டாங்க, என்ன பொக்கிஷமா அது அப்படின்னு கேட்கும்போது பைபிளை எடுத்து கொடுத்து, இதுதான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம், அந்த பைபிள் முழுசு என்னுடைய கண்ணீரால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது முதற்கொண்டு நம்ம சீகன் பால்க்கு இந்த பைபிள் மேல ஒரு விருப்பம் வந்துடுச்சு. இப்படி இருக்கும்போது ஒரே வருஷத்துல அவங்க அப்பாவும் ஒரு தீ விபத்துல இறந்துடுறாரு. அதே வருஷத்துல அவங்களோட இன்னொரு சகோதரியும் இறந்துடுறாங்க. இதை பார்க்கும்போது சீகன் பால்க்கு பயங்கர மனசுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்போ இன்னொரு சகோதரி அண்ணா அப்படிங்கிற இன்னொரு சகோதரி தான் அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தி வந்தாங்க. சரியா? இப்படி இருக்கும்போது பார்த்தா அவரு சிறு வயசுல ஸ்கூல் படிக்கும் போது என்ன செஞ்சாரு? கிரேக் லத்தீன் பாஷைகளையும் கத்துக்கிட்டாரு. ஏன் தெரியுமா கிரேக் லத்தீன் பாஷைகளை கத்துக்கிட்டாரு? வேதாகமம் வந்து எதுல இருக்கு? கிரேக் லத்தீன் பாஷையில தான் வேதாகமம் இருக்கு. அதனால கிரேக் லத்தீன் பாஷையில அவரே கத்துக்கிட்டாரு. அதை கத்துக்கிட்டு பைபிளை சின்ன வயசுல படிக்க ஆரம்பிச்சாரு. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பைபிள் படிக்கும் போது என்னுடைய இருதயம் தெய்வீக சந்தோஷத்தினால நிறைஞ்சிருக்குது. அதனால இவங்க செய்யற கிண்டலுக்கெல்லாம் எனக்கு கலக்கம் இல்லை. நான் அதெல்லாம் நினைச்சு என்ன செய்யலை, என்னால சகிக்க முடிஞ்சுது, அதெல்லாம் நினைச்சு நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாரு. தன்னுடைய 18வது வயசுல என்ன செஞ்சார்? இறையியல் கல்லூரியில படிக்கிறதுக்காக போனாரு. வேதாகம கல்லூரியில படிக்கிறதுக்காக போனாரு. அப்போ அவருக்கு நிறைய சரீர பலவீனங்கள் வந்துச்சு. இருந்தும் அதை பற்றி சோர்ந்து போகாம படிப்பை என்ன செஞ்சாரு? தொடர்ந்தாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே என்ன செஞ்சாரு? சர்ச்சுக்கு எல்லாம் போய் என்ன செய்வாரு? பிரசங்கம் பண்ணுவாரு. தன்னுடைய
சுவிசேஷம் தெரியாத மக்களுக்கு சுவிசேஷத்தை பற்றி சொல்வார். இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் மாணவ பருவத்திலே அவர் செஞ்சுட்டு வருவார். அவர் என்ன சொல்வார்னா, ஐரோப்பாவில் 100 பேரை இயேசுவை பற்றி தெரிஞ்ச 100 பேரை இயேசுவண்டை வழி நடத்துவதும், இயேசுவை பற்றி தெரியாத ஒரு ஆத்துமாக்கு இயேசுவை பற்றி சொல்றதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் மனசில் சொல்லிக்குவார். இப்படி இருக்கும்போது டென்மார்க் ராஜா கிட்ட இருந்து அவருக்கு இந்தியாவுக்கு மிஷனரிகள் தேவை அப்படின்ற அழைப்பு வந்துச்சு. முதல்ல கொஞ்சம் தயங்கினார். ஆனாலும் என்ன செஞ்சார், தன்னுடைய ஃப்ரெண்டு கூட வர்றதுனால அவர் என்ன செஞ்சார், போகலாம், மிஷனரியா இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்படி முடிவெடுத்து 1705 என்ன செஞ்சார், கப்பலில் ஏறுறாங்க. கப்பல் இலங்கையை நெருங்கும் போது ஒரு பெரிய கடல் சேதம் வந்துடுச்சு. கப்பல் மூழ்கி போயிடும் அப்படின்னு எல்லாம் எல்லாரும் பயந்தாங்க. ஆனாலும் அதுலேயும் விசுவாசத்தை உறுதியாக இருந்தார். 1706 தன்னுடைய 24வது வயசுல தமிழ்நாட்டில் உள்ள தரங்கம்பாடி அப்படின்ற கடற்கரைக்கு வந்து இறங்கினாரு. யாரு? சீகன் பால்க். ஓகேவா? சீகன் பால்க் தரங்கம்பாடியில வந்து இறங்கினாரு. 1706 வருஷத்துல என்ன செஞ்சாரு, தரங்கம்பாடியில வந்து என்ன செஞ்சாரு, அவரு இறங்கினாரு, தன்னுடைய ஊழியத்துக்காக இறங்கினாரு. அங்க தரங்கம்பாடியில உள்ள ஒரு டென்மார்க் ஸ்கூல்ல வந்து அவர் என்ன செஞ்சாரு, டீச்சரா பணிபுரிந்து வந்தாரு. இப்படி இருக்கும்போது தமிழ் மொழி கற்காம தமிழக மக்களுக்கு என்ன செய்ய முடியாது, சுவிசேஷம் சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்றத உணர்ந்த சீகன் பால்க் என்ன செஞ்சாரு, தமிழ் எழுத்துக்களை கற்க ஆரம்பிச்சாரு. சின்ன குழந்தைகளை போல தரையில உட்காந்து என்ன செஞ்சாரு, தமிழ் கற்க ஆரம்பிச்சாரு. 20,000 எழுத்துக்களை கொண்ட 20,000 வார்த்தைகளை கொண்ட ஒரு தமிழ் இலக்கண புக்கையும் அவரு தயாரித்தாரு. அது மட்டும் இல்ல 122 ஓலைச்சுவடிகள் கொண்ட ஒரு தமிழ் புக்கு அவரு சேர்த்து வச்சாரு. இதெல்லாம் சேர்த்து என்ன செஞ்சார், தமிழ் மொழியில ஒரு தேர்ந்த புலமைவாதியாக அவரு மாறினாரு. தமிழ் மக்களுக்குன்னு ஒரு அநாத விடுதியை கட்டினாரு. தமிழ் மக்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தையும் அவர் என்ன செஞ்சாரு, கட்டினாரு. அவருக்கு டென்மார்க் ராஜாட்ட இருந்து 300 ரூபாய் பணம் வரும். ஆனா அந்த பணம் அடிக்கடி அவருக்கு வராமலே போயிடும். ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்துல சோர்த்து போகாம கடவுள்கிட்ட விசுவாசத்துல உறுதியா இருந்தது எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சாரு, அவரு கட்டி முடிச்சாரு. இதனால அந்த டேனிஷ் அதிகாரிகளுக்கு எல்லாம் இவர் மேல சின்ன கோபம் இருந்துச்சு. இவர் ஏன் இந்த சின்ன பிள்ளைகள் மத்தியில இப்படி இந்த தமிழ் மக்கள் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் கோபம் வந்துச்சு. 1707 இதெல்லாம் அவரு செய்யறாருல்ல. 1707 7 பேருக்கு அவர் என்ன செஞ்சாரு, ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரு. எங்க தரங்கம்பாடியில ஞான ஸ்நானம் கொடுக்கிறாரு. அதே ஆண்டு 1707 ஒரு ஆலயத்தையும் அவர் என்ன செய்யறாரு, கட்டுறாரு. எங்க கட்டுறாரு, தரங்கம்பாடியில அவர் என்ன செய்யறாரு, கட்டுறாரு. அது மட்டும் இல்ல, தரங்கம்பாடியில பெண்களுக்கு ஒரு ஸ்கூல்லையும் கட்டினாரு. அப்போ அங்க எல்லாம் இந்தியாவில் ஜாதி கொடுமை தலைவிரிச்சாடுற நேரம். ஆனா அவர் என்ன செஞ்சார், சர்ச்சில் வந்து சபைக்குள்ள வந்து ஜாதி கொடுமை இருக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியா இருந்தாரு. யாரு, சீகன் பால்க். சரியா? 1712 வருஷத்துல என்ன செஞ்சாரு, ஒரு அச்சடிக்கிற இயந்திரத்தை இங்கிலாந்துல இருந்து வர பண்ணினாரு. இங்க தமிழ்நாட்டில் முதல் முறையாக அச்சடிக்கிற இயந்திரம் வந்து இங்கிலாந்துல இருந்து 1712 வருஷம் வந்தது. அதன் மூலம் நாட்காட்டின்னு என்னது, கேலண்டர், அப்புறம் என்னது புதிய ஏற்பாடு எல்லாம் அச்சடிக்கப்பட்டது. 1715 வருஷம் என்ன சொல்லுங்க, 1715 வருஷம் முதல்ல புதிய ஏற்பாடு அச்சடிக்கப்பட்டது. எதுல, தமிழ்ல அச்சடிக்கப்பட்டது 1715 வருஷம். ஆனா அப்போ எல்லாம் எந்த மத புத்தகங்களையும் கையில வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரம். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, சீகன் பால்க் எல்லார்கிட்டையும் என்ன செஞ்சாரு, புதிய ஏற்பாடை கொடுத்து இதுதான் உங்க பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் படிக்க வச்சாரு. இவர் மேரி டாரதி அப்படின்ற ஒரு பொண்ணை என்ன ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல. இந்த மேரி டாரதி அவருக்கு ஊழியத்துல உறுதுணையா இருந்தார். சரியா? இவர் 1719 வருஷத்துல என்ன செஞ்சிடறாரு, தன்னுடைய 35வது வருஷத்துல என்ன செஞ்சிடறாரு, இறந்து போயிடுறாரு. தன்னுடைய சரீர பலவீனங்கள் நிமித்தம் அவர் உடம்புல வியாதி வந்ததுனால 35வது வயசுல இறந்து போயினார். அவர் இறந்து போனாலும் அவர் ஏற்றிய சுவிசேஷம் என்ன தீபம் இன்னும் அணையாம எரிஞ்சிட்டு இருக்குல்ல. நம்மவும் அந்த தீபத்தை, அந்த சுவிசேஷ தீபத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். இல்ல, அவங்க வந்து அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் இயேசு
இயேசுவை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லிக் கொடுக்கணும், சொல்லணும் இல்லை? சரி, நாளைக்கு இன்னொரு மிஷனரி ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். பாய். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்மளோட தமிழ் லாங்குவேஜ்ல யாரு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணா? ஜீகன்பால். ஓகேவா? சரி, என்ன பண்ணலாம்? எனக்கு பாட்டு திரும்ப கேட்கணும் போல இருக்கு. பாட்டு கேட்டு ஆக்ஷன் பண்ணும் போல ஆசையா இருக்கு. ஓகே, கிளாஸையா இருக்கா? வாங்க. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. அவர் பேட்மேனை காட்டினோம் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டினோம் வேற லெவல் தான். அவர் பேட்மேனை காட்டினோம் சூப்பர் ஹீரோ தான், அந்த ஸ்பைடர்மேனை காட்டினோம் வேற லெவல் தான். இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லையே, தோஸ்தனா அவரை போல யாரும் இல்லையே. தனிமை என்பதே எனக்கு இல்லையே, இயேசு என்னைத்தான் மறக்கவில்லையே. தனிமை என்பதே எனக்கு இல்லையே, இயேசு என்னைத்தான் மறக்கவில்லையே. मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து, मेरा यीशु அவரை மஸ்து என்னோட கெத்து. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி காத்துட்டு இருக்கு. ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ஆக்டிவிட்டிக்கு என்னெல்லாம் தேவை, திங்ஸ் தேவை தெரியுமா? நீங்க வந்து பென், பென்சில், பேப்பர் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு க்ரையான்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருங்க. ஆக்டிவிட்டி நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி பண்ண போறோம். என்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம்? அக்கா, எனக்கு ஒரு ஆக்டிவிட்டி மேல ஆசைக்கா. நம்ம டிவி பாக்குறோம்ல, அதுல நிறைய சூப்பர் ஹீரோஸ்லாம் வராங்க. அவங்கள மாதிரி இருக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைக்கா. ஆமாக்கா, நம்ம தீம் கூட ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோக்கா. ஓகே, நம்ம தீம் கூட ஜீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ. சோ இப்போ எல்லாரையும் சூப்பர் ஹீரோஸா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? சூப்பர்க்கா. ஓகே, எல்லாரும் சேர்ந்து சூப்பர் ஹீரோஸ் ஆகலாம். சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களா என்ன பண்ண போறீங்கன்னா, என்ன பண்ணுவோம்? ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க, பென்சில், உங்களுக்கு எரேசர், வரைகிறதுக்கு க்ரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ரெடியா? பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஷீட் என்ன பண்ணுங்க, இப்படி ஹாஃபா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த பக்கம் ரொம்ப ஃபோல்ட் பண்ணிடாதீங்க, சரியா? ஃபோல்ட் பண்ணாம என்ன பண்ணும், ரொம்ப ஈஸியா சொல்லி தருவா. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இங்கே ஷார்ப்பாக இல்லாமல் இங்கே மட்டும் கொஞ்சம் பிளண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இந்த கீழேயும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள். இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் கொஞ்சம் இன்னும் அது மேலே இருக்கிறத விட கொஞ்சம் கூட கர்வாக மாற்றிக்கோங்க. அப்புறம் இந்த இடத்துல இப்படி போடுங்க. ஓகேவா? இப்போது உள்ள உங்களுக்கு உங்களோட ஐஸ் தெரியணும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறீங்களா? ஓகேக்கா. சிசர் எடுத்தாச்சு குட்டீஸ்? ஓகே, கட் பண்ணலாமா?
உங்களுக்கு அழகா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நடுவில் கண்ணு தெரியணும்ல நமக்கு, அதனால இப்போ நம்ம சென்டரில் கட் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இப்படி சென்டர் இருக்குல்ல, அதில் வந்து உங்களோட பென்சில் வச்சு இப்படி ஒரு போட்டு போட்டுக்கோங்க. போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் சிசர்ஸ் வச்சு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். குட்டீஸ், கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு கட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஓகேவா? பார்த்து உங்களுக்கு கை எதையும் நீங்கள் வந்து கட் பண்ணிடாம சேஃபாக என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க. ஓகே, சூப்பரா ஆயிடுச்சுக்கா. ஓகே. இப்போ இது வெறும் ஒயிட்டா இருக்குல்ல, இது கொஞ்சம் கலர் கொடுப்போமா? அக்கா நான் கலர் பண்ணட்டுமா? ஓகே, நீ கலர் பண்ணு. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம கலர் பண்ணலாமா? உங்களுக்குலாம் பிடிச்ச கலரா சொல்லுங்க. என்ன கலர் எடுக்கலாம்? ரெட் கலர் எடுக்கலாமா? ரெடி? ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருந்து கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். கலர் மாதிரி சிம்பிள்ஸ் போடலாம். உங்களுக்கு என்ன சிம்பிள்ஸ் பிடிக்குதோ, என்னென்ன கலர்ஸ் பிடிக்குதோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கலர்ஸில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அவுட்லைன் கலர் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம ஐஸ்க்கு கலர் பண்ணலாமா? நான் இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன் ஐஸ்க்கு. பார்த்தீங்களா, உங்களோட மாஸ்க் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போது இதில் ஒரு கிராஸ் சிம்பிள் வரையலாம். வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சீசஸ் இஸ் மை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை எழுதிடலாம். ஓகேவா? சரி, இப்போது நான் டைப் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நீங்கள் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா அதில் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு அழகான போட்டு போட்டுடலாம். இப்போ மாஸ்க் ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. எஸ் எஸ், மாஸ்க் மாட்டுறதுக்கு நீங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? ஆமாக்கா, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்க்கா. ஓகே, இப்போ பண்ணிவிட்டு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நூல் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், உங்கள் தலையிலோட இதை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மலாக அழகாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரித்தியக்கா, நீங்க அந்த மாஸ்க் போட ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஆமா, எப்ப அக்கா முடிப்பாங்கன்னு இருக்கு. எனக்கும் அப்படிதான்க்கா இருக்கு. ஓகே, மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. வெறும் மாஸ்க் மட்டும் போதுமா? இல்லக்கா, கையில ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்குமேக்கா. ஓகே, அப்போ நம்ம ஒரு ஷீல்ட் பண்ணோம். ஓகேவா? ஷீல்டும் பண்ண போறோமாக்கா? எஸ் எஸ் எஸ், ஒரு ஷீல்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம செமையா ரெடி ஆக போறோம் போல இருக்கே. நம்ம ஜீசஸோட சூப்பர் ஹீரோவா பார்க்க போறோம்க்கா. ஓகே, சூப்பர். வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனல் ரிசல்ட் பாப்போம். ஓகே, சரி. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்லாம் ஒரு பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, இதில் சென்டரில் நம்ம வந்து ஒரு அழகான ஸ்டார் வரைய போகிறோம்.
நீங்கள் ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கா அப்படியே வெறும் கையை வரைகிறேன். நீங்கள் அழகாக ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் வரைஞ்சிட்டு இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த உள்ளே இருக்க லைன்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கள், எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுங்க. குட்டீஸ் நீங்களும் டிரா பண்ணிட்டு இருக்கீங்களா? சீக்கிரமா டிரா பண்ணுங்க பாப்போம். ஓகே, இதில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, யார் நம்மளோட ஷீல்டு? யார் உங்களோட ஷீல்ட்? ஜீசஸ் நம்மளோட Yes. ப்ரொடெக்டர் ஷீல்டு. ஓகே, ஸோ ஜீசஸ் இஸ் மை ஷீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க, அழகாக இதில் எழுதிக்க போகிறீங்க. எழுதிட்டு இந்த ஸ்டாருக்கு அவுட்லைன் கொடுத்துடலாமா? ஓகேக்கா. ஓகே, நான் ஸ்டாருக்கு அவுட்லைன் கொடுக்குறேன். இந்த சர்க்கிளில் என்ன பண்ணணும், ஒரு 2 சர்க்கிளாக இதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த பக்கம் இது ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளூ கலர் வச்சு இந்த ஃபுல் அவுட்லைனும் ப்ளூ கொடுக்க போகிறோம். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் கலர் பண்ணுறீங்களா? கொடுங்கக்கா. குட்டீஸ் நம்ம ஷீல்ட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குது இல்ல? நீங்களும் அதே போல பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், பண்ணுங்க. ஓகே, இப்போது நம்ம ப்ளூ கலர் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போது இந்த ரவுண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்டார் சுற்றி என்ன பண்ண போகிறோம், ரெட் கலரில் அடிக்க போகிறோம். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம இதை கலர் அடிச்சு முடிச்சாச்சு. பாத்தீங்களா, அழகா வந்திருக்குல்ல? அக்கா, இது எப்படிக்கா நம்ம இப்போ பிடிக்கணும்? வெயிட் பண்ணு. ஸோ இப்போ பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஷீட் எடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்டெப் ஆஃப் பேப்பர் என்ன பண்ணுங்கள், இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த பேப்பரை திருப்பிட்டு என்ன பண்ணுங்க, இதை இதில் ஸ்டிக் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே டேப் இருந்தால் டேப் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், கம் வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த 2 பக்கமும் இப்படி மடிச்சிடுங்க, அப்போது உங்களுக்கு இப்படி நிற்கும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணு. ஸோ நீங்கள் இப்படி தூக்கிக்கலாம். ஓகே, வாவ், சூப்பரா இருக்குக்கா. ஓகே, நமக்கு மாஸ்க் ஷீல்ட் ரெடி. இப்போ இவங்க 2 பேர் ட்ரெஸ் அப் பண்ணுவோம்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பிரீத்தியா காட்டு மாஸ்க் கட்டுவோமா? ஓகே,
அடுத்தது ஜென்சி அக்காக்கு மாஸ்க் கட்டணும். பிரீத்தி அக்கா கையில ஷீல்ட் எடுத்துப்பாங்க. வாவ் ஷீல்ட் எனக்கா வாவ் சோ இப்போ ஜென்சி அக்காக்கு சூப்பர் ஹீரோனா பின்னாடி கிளாத் வேணும்ல உங்களுக்கு சூப்பர் ஹீரோவா மாறுக்கு. சோ ஜென்சி அக்காவை நம்ம சூப்பர் ஹீரோவா மாத்துவோம். ஓகே இப்படி அவங்க வீட்ல அவங்க மம்மிஸ் வந்து ஷால் வச்சிருப்பாங்கல்ல, ஓடி போய் உங்க மம்மியோட ஷால் எடுத்து வந்துருங்க. வந்து என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ ஆயிடலாம். ஓகேயா? பிரீத்தி அக்காவுக்கு ஷால் கட்டிடலாமா? வாவ் பிரீத்தி அக்காவுக்கும் கொஞ்சம் போனக்கா இப்படி என்ன பண்ணலாம், அழகான ஷால் கட்டிட்டு சூப்பர் ஹீரோ ஆக்கியாச்சு. ஓகே சூப்பரா இருக்காங்களா? ஓகே இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, அழகா இதே மாதிரி சூப்பர் ஹீரோ ஏசுப்பா தான் எங்களோட சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு மாஸ்க் ஷீல்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு சூப்பர் ஹீரோ ஆட்டம் அதை போட்டுட்டு போட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப போறீங்க. ஓகேவா? செய்வீங்களா? ஓகே கண்டிப்பா செய்வீங்க. ஓகே பை பை. ஓகே இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போறோம். எல்லாரும் என்ன பண்ணுங்க, முட்டி போடுங்க, கை குப்பி கண்ணை போடுங்க. ஓகே ஆண்டி இப்போ ப்ரேயர் பண்ண போறாங்க. ப்ரே பண்ணலாமா? சோத்திரம் அப்பா, சோத்திர ராஜாவே, அருமையான நேரத்திற்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திர ராஜா ஆண்டவரே, நேரத்தில் சுவாமி உம்மை துதிக்க சோத்திரிக்க கொடுத்த தருணத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே இன்று முதல் நாள் ஆண்டவரே விபிஎஸ் ஆண்டவரே ஆரம்பித்திருக்கு சுவாமி. ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசிரியர் முடியாது ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே முதல் நாள் தொடங்கி ஆண்டவரே முடிவு வர நீர் எங்களோட கூட இருக்க முடியாது ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே சோத்திரமப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் இடத்தில் வரவிடுங்கள், தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லியிருக்கிற தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா தான் எங்கள் வாழ்க்கையில் ஹீரோ தான் என்று பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. அதுபோல் அதை பெற்றோர்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே ஒழுங்குபடுத்தி வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அது கருத்தோடும் உண்மையோடும் அப்பா ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள ஒவ்வொரு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ராஜா. நீரே எங்களோட கூட வாசம் பண்ணுங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீரே எங்களோட கூட இருந்து ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே கொடுக்க வேண்டிய வசனத்தை ஆண்டவரே மன்னாவே நீர் எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் முத்தம் கேட்கும் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால நீங்க ரெகுலரா பாருங்க. ஓகே இன்னைக்கு விபிஎஸ்ல 2 டாஸ்க் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஸ்வீட்டி என்ன சொன்னா, ஸ்வீட்டி வசனத்தை படிக்க சொன்னா. வசனம் படிச்சா என்ன பண்ணணும், நீங்க வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். அப்புறம் அக்காங்கெல்லாம் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க, சூப்பர் ஹீரோ ஆக்டிவிட்டி பண்ணாங்கல்ல. சூப்பர் ஹீரோ ஆக்டிவிட்டில உங்களுக்கு என்ன வேலை சொன்னாங்க, இந்த சூப்பர் ஹீரோ மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ரெடி ஆகிட்டு போட்டோஸ் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க எந்த நம்பருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நாங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க, எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. ஓகேவா? அனுப்புவீங்களா? கண்டிப்பா அனுப்புறவங்களுக்கு பெஸ்டா ரெகுலரா ஃபர்ஸ்ட் அனுப்புற பீப்புளை நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. ஓகே ஸோ அந்த உங்களுக்கு இந்த கிஃப்ட் வேணும்ல, அப்போ நீங்க ஃபாஸ்டா போய் என்ன பண்ணுங்க, வசனம் அப்புறம் அந்த சூப்பர் ஹீரோ ஆக்டிவிட்டி பண்ணி எங்களுக்கு போட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. ஓகே நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய்.